நான் இப்போ ஒரு நார்மலான லேப்டாப் பத்தி பேசலாம். இப்ப நீங்க வச்சிருக்க ஒரு லேப்டாப் 16 ஜிபி ரேம் இருக்கு. ஃபியூச்சர்ல 32 ஜிபி ரேம் உங்களுக்கு தேவைப்படும். ஆ ஆனா மோஸ்ட் மாடர்ன் லேப்டாப்ல அத நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ரேம் எல்லாம் சால்டர் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. சில லேப்ல நம்மளால ரேம எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சாலும், மோஸ்ட் ஆஃப் த லேப்ல நம்மளால பண்ண முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து லேப்டாப்ல இப்ப காசு கம்மியா இருக்கு. திருப்பி ஃபியூச்சர்ல ஜிபி அப்கிரேட் பண்ணணும்னு நெனச்சா பண்ண முடியாது. பட் ஃப்ரேம்வொர்க் கம்பெனில லேப்டாப் வாங்குனா, நம்ம வேணும்னா ஜிபி இப்ப வந்து கம்மியான பிரைஸ்க்கு வாங்கிட்டு, திருப்பி ஃபியூச்சர்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு காசு வந்த பிறகு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒருவேள ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணணுமா பண்ணிக்கலாம். இப்ப நாமளே வந்து நம்ம லேப்டாப்ப கீழ போட்டு உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க டிஸ்ப்ளேவ. அத கொண்டு போய் கடையில குடுத்து மாத்துறோம்னா, லைக் அவன் ஒரிஜினல் தான் போடுறானா, டூப்ளிகேட் போடுறானா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா ஃப்ரேம்வொர்க்ல அப்படி கிடையாது. அவங்களே ஆத்தரைஸ்ட் செல்லர்ஸ் வச்சிருக்கறதுனால நாமளே வாங்கி நாமளே மாட்டிக்கலாம். லைக் எதுவுமே ஸ்க்ரூ போட்டு கழட்டி திருவி லைக் காம்ப்ளெக்ஸான இதே இல்ல. எல்லாமே கிளிக் அண்ட் அட்டாச் தான். அண்ட் கிளிக் அண்ட் டிட்டாச் தான். இதெல்லாம் வந்து ஃப்ரேம்வொர்க்கோட பாசிட்டிவிட்டி. இதில இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்னன்னா, லைக் எல்லாத்தையும் நம்மளால இதில பண்ண முடியாது. லைக் இப்ப வந்து ஒரு 16 இன்ச் டிஸ்ப்ளே வேணும்னா, இருக்கக்கூடிய லேப்ல நம்ம போய் 17 இன்ச் டிஸ்ப்ளே போட முடியாது. லைக் போர்ட்டோட சைஸ் என்னவோ அதுக்கேத்த மாரி லைக் அந்த இது மாடலுக்கு என்னென்ன லேப்டாப்க்கு என்னென்னலாம் மாத்த முடியுமோ, அதெல்லாம் தான் நம்ம மாத்த முடியும். இட் ஹேஸ் சம் டிஸ்அட்வான்டேஜஸ் லைக் பிரைஸ் அதிகமா இருக்கும். லைக் நார்மல் லேப்டாப் வாங்குறத விட நம்ம ஒரு 20-30% எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குற மாரி இருக்கும். ஆ அஃப்கோர்ஸ் இந்தியால ஃப்ரேம்வொர்க் லேப்டாப் வாங்கணும்னா, லைக் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாரி இருக்கும். லைக் யுஎஸ்ல வாங்குறதுக்கும், இந்தியால வாங்குறதுக்கும் ஜிஎஸ்டி லைக் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும். ஃப்ரேம்வொர்க் லேப்டாப்போடைய ஹார்ட்வேர்ஸ்லாம் லைக் 13 16 செட் ஆகுமானா கிடையாது. லைக் 16க்கு 16ன்றது போடலாம். மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படி செட் ஆகும். இதோட பிக்கஸ்ட் இன்னோவேஷன் வந்து லேப்டாப் கிடையாது. அவங்களோட பிலாசபி தான். லைக் நாம வேணும்னா மொத்த இதையும் நம்ம மாத்திக்க முடியும். என் லேப்டாப்ப மொத்தமா என்னால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்ன்ற லாஜிக் தான் அவங்களோட பெரிய மார்க்கெட்ட கிரியேட் பண்ணுச்சு. இப்ப நீங்க ஃபியூச்சர்ல ஃப்ரேம்வொர்க் லேப்டாப் வாங்கணும்னு நினைச்சா வாங்குவீங்களா? லைக் ஆப்பிள் நியோட லேப்டாப்பே வந்துட்டு ஒரு நம்மளால 70,000த்துல வாங்க முடியும்னா, ஃப்ரேம்வொர்க் லேப்டாப்ப நம்ம ரூ. 1,00,000 செலவு பண்ணி தான் வாங்குற மாரி இருக்கும். லைக் அவங்க விக்கிற பிரைஸ்ல இருந்து. ஆனா நம்ம இந்தியாக்கு இம்போர்ட் பண்ணும்போது இன்னும் காஸ்ட்லியா கூட இருக்க சான்ஸ் இருக்கு.